நீ உள்ள போ, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் ராதா. இப்படி கையவே பிடிச்சிட்டு இருந்தேன், நான் எப்படி போறதா? சொல்ல வேண்டியதை சொல்லு, அதுக்கப்புறம் போ. என்ன சொல்லணும்? அதான் அது. ஐ லவ் யூ. பாட்டி இருக்காங்க, பேசாம போங்க. பாட்டி தூங்கிட்டு தான் இருக்காங்க, நீ சொல்லிட்டு போ. அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன். ஏய் ராதா. சிரிச்சிட்டா போற, உனக்கு இருக்கு. நான் வேணா ஐடியா கொடுக்க வாடா. பாட்டி நீ தூங்கலையா? நான் ஏன் தூங்குறேன்? அதான் நான் பார்த்தேன், நீ இப்படி ஹால்ல எல்லாம் படுக்க மாட்டியே, புதுசா படுத்திருக்கியேன்னு பார்த்தேன். ஆமா, வெளியே போன பிள்ளைங்க எதுவும் வீட்டுக்கு வரல. இப்பதான் நீங்க 2 பேரும் வாரீங்க, அதான் இங்கனே படுத்துட்டேன். என்ன, நாங்க இப்பதான் வரோமா? விக்கியும் விஜயும் அப்பதே வந்திருப்பாங்களே. இல்லடா, அவங்க இன்னும் வரல. வரலையா? என்ன பாட்டி சொல்றீங்க? அவங்க பேங்க்ல இருந்து ஆஃப்டர்நூனே கிளம்பிட்டாங்க. உன்னை மாதிரி கூட்டிட்டு ஊர் சுத்துறானா என்னமோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. இருங்க, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ரவி. என்ன ராதா, தூங்கல? விஜய காணோம். அம்மாடி ராதா, அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலமா. வீட்டுக்கு வரலையா? அவங்க ஆஃப்டர்நூனே கிளம்பிட்டாங்களே. இரு ராதா, கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் மீண்டும் அழைக்கலாம் அல்லது பின்பு முயற்சிக்கலாம். என்னடா, என்னாச்சு? ஃபோன் ஆஃப்ல இருக்கு பாட்டி. என்னடா சொல்ற? ஃபோன் ஆஃப்ல இருக்கா? வெளியே மழை வேற பயங்கரமா வருது, மணி வேற ஆயிட்டே இருக்கு நைட்டு. பொம்பளை பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போனா சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கடா. ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? ஓய், என்னமோ நான் லேட்டா வந்த மாதிரி சொல்ற. நான் சீக்கிரம் கரெக்டா தான் வந்துட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சம்மந்தி அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரிச்சாங்கன்னா எங்கன்னு கேட்பாங்க. நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாடா. சரிங்க பாட்டிம்மா, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். எங்க பார்த்து பத்திரமா போங்க. சரிம்மா ராதா, நீ எதை பத்தி நினைக்காத, போய் தூங்கு என்ன. சரிங்க. அவங்கள பார்த்துட்டீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, பண்ணுறேன். பாட்டி, வீட்டில் உள்ளவங்க யாராவது கேட்டாங்கன்னா வந்துட்டாங்கன்னு சொல்லிடுங்க, போய் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்குள்ளேயும் நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிடா. ஓ கடவுளே, என்னாச்சு வக்கீல் சார்? ஸ்டார்ட் ஆக மாட்டுது. அச்சச்சோ. விஜி, நீங்கள் காருக்குள்ளே இருங்க, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சரி. அவ்வளோதான், முடிஞ்சுது. விக்ரம், இந்தாயா, எடுத்துட்டு போய் கூடு. சரிங்கப்பா. நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தேல்ல, அதே மாதிரி செய்யணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆச்சுன்னா. தேங்க்ஸ்ப்பா. சரி, இதை கூடி கொஞ்ச நேரம் கழிச்சு வாமிட்டு எல்லாம் நின்னதுக்கப்புறம் வயிற்றுல ஒன்றும் இருக்காது. எதனா பழங்கெல்லாம் கட் பண்ணி கூடு, சரியா? சரிங்கப்பா. கொண்டு போய் கூடுப்பா. இந்தா. வந்துட்டீங்களா? உங்களுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. இவ ஒருத்தி, எப்ப பாரு எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? உன் வேலை எதுவோ அதை பார்த்துட்டு தூங்க வேண்டியதானே. எனக்கு ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ? இல்லைங்க, இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியில போலாமேன்ட்டு கேட்டேன். என்னது, வெளியே வா? உன் கூடயா? ஆமாங்க, பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டுக்காரு அவங்க பசங்க எல்லாரும் இன்னைக்கு சினிமாவுக்கு போயிருக்காங்க. அதான் என்னையும் கூப்பிட்டாங்க நைட் ஷோ. நான் தான் நீங்கள் வரவும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க. போகலாமாங்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இல்லை அறிவு இருக்கான்னு கேட்குறேன். ஏங்க, என்னாச்சு? ஏண்டி, நான்லாம் உன் கூட வெளியே போனா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அக்காவும் தம்பியும் போகிறதா நினைக்க மாட்டாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறதா நினைப்பாங்க. நீ எல்லாம் சினிமாக்கு என் கூட வரணும்னு நினைக்கலாமா? கனவு கோட்டை கட்டிக்கிட்டு திரியிறியா நீ? இதெல்லாம் பேராசடி.
நினச்சிக்கோ. நீங்க நான்லாம் சினிமாக்கு போகக்கூடாதா? நான் என் புருஷன் கூட போகணுன்னு தானே ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, நானும் ஆசைப்படணும், சரியா? எனக்கு உன் மேல எங்கேயும் போகணும்னு ஆசையே இல்லை. பேசாம வீட்டில் கடை, இல்லை நீ மட்டும் போயிட்டு வா, சரியா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, வழி விடு. விஜய், நீங்க எதுக்கு தேவையில்லாம் மழையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க காருக்குள்ள போய் உட்காருங்க. ஆமாம், நீங்கள் இங்கே வெளியில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே ரிப்பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் உள்ள சொகுசாக காருக்குள்ளே உட்காந்துருக்கணுமா? உடைய தானே பிடிச்சிட்டு நிற்கிறேன். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். கார் மெக்கானிக் தான் வந்து பார்க்கணும் விஜி. ஃபோன் பண்ணலானோ, ஃபோனில் நெட்வொர்க் இல்லை. உங்கள் மொபைலில் இருக்கா? என்னோட மொபைல்லையும் சுத்தமாக நெட்வொர்க் இல்லை, சார்ஜும் இல்லை. நேரம் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ சரி, எதனா வண்டி வருதா பார்ப்போம், அதில் ஏறி போயிடுவோம், சரிங்களா? ம், சரி. அதுவரை நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துருங்க, நான் வெளியில் எதனா வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன். பரவாயில்ல, நானும் வெளியிலே நிற்கிறேன். வேண்டாம் விஜி, நீங்கள் காருக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மழையில் நனையாமல் கொடைக்குள்ள வாங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வு மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமையில் செத்து விடுமுன் செய்தி அனுப்பு. தோ பாடுறா லவ்வர்ஸ். டேய், நீங்களா? நீங்கள் எப்படி இங்க? ஏய் பாப்பா, இது நான் உங்ககிட்ட கேட்கணும். இது எங்க ஏரியா. இங்க 2 பேரும் என்ன செய்யறீங்க? நாங்கள் இங்கே என்ன பண்ணால் உங்களுக்கு என்னடா? நீங்கள் எப்படா ஜெயில இருந்து வெளியே வந்தீங்க? பாப்பா, நம்மளை பற்றி தெரியல போல இருக்கு இன்னும். விஜி, அவங்க குடியார பயிலுக குடிச்சிட்டு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவானுங்க. நீங்கள் காரில் போய் உட்காருங்க. பிரச்சனை பண்ணுவானுங்க. ஒரு தடவை வாங்கினது பத்தல போல இருக்கு. இப்பதானே சொன்னேன் இது என்னோட ஏரியான்னு. இங்க உன்னால எதுவும் செய்ய முடியாது. பஸ்ஸம்மா 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? மூஞ்சி முகரெல்லாம் பேந்து போயிடும் உனக்கு. ஏய் வாடி. டேய், மரியாதையா போயிடு, இல்லை தோலை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவேன். டேய், எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ அடிச்சிருப்ப உன்ன. டேய் கைய விடுறா, கைய விடு. நான் தான் சொல்றேன்ல, ஒழுங்கா ஓடி போயிருங்கன்னு. வலிக்குதுடா, கைய விடு. விஜி, நீங்க காருக்குள்ள போய் உட்காருங்க, வெளியில வராதீங்க. சரி. ஏய் நில்றி. ஒரு அடி நகர்ந்து வச்ச இவனை கொன்னுடுவோம் பாத்துக்கோ. கொல்லுவாராம்ல. எங்க தைரியமான ஓம்பளி இருந்தோம், என் கைய இருந்து உன் கையில இருந்து எடுடா பார்க்கலாம். டேய் வலிக்குதுடா. டேய் மொட்டை, என்னடா பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிற? அவனை அடிடா. 2 கையும் புடிச்சு திருன்னு திருக்கிட்டு இருக்கான்டா. தோ அடிக்கிறேன். டேய் மொட்டை வாடா. அட போடா, அவன் காலை வச்சேவும் ஃபுட்பால் விளையாடுறான், வலி உயிர் போகுது. விஜி, நீங்க காருக்குள்ள போய் உட்காருங்க, இவனுங்களை ஒரு கை பார்த்துட்டு வரேன். ஆமா, இவனுங்களை சும்மா விடாதீங்க, இல்லைன்னா இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. டேய் உன்ன இப்ப என்னடா பண்ணுவ? விக்கி, என்னாச்சு? என்னாச்சு? விஜய், நீங்க காருக்குள்ள போங்க. டேய் விட்றா, என்ன விட்றா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் அடி பண்ணி. விஜய், விஜய் நீங்க இங்க இருந்து போங்க. டேய், அவரை விடுடா, அவரை விடு. டேய் மொட்டை, என்னடா பார்த்துட்டே நிக்கிற? இவ்வளவு தூக்கிட்டு நம்ம குடோனுக்கு போடா. சரி மச்சி, அப்புறம் இவனை நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 குத்து குத்துனா ஆளு க்ளோஸ். நீ இவ்வளவு தூக்கிட்டு நம்ம குடோனுக்கு போ. சரி மச்சி, சீக்கிரம் முடிச்சிட்டு வா. விஜி, ஓடுங்க, இங்க இருந்து ஓடிருங்க. வாடி. என் கையை விடுடா, என் கையை விடு, என் கையை விடுடா. டேய், அவளை விடுடா, அவளை விடு. மச்சி காப்பாத்துடா. இவன் ஏன் இப்ப இந்த கத்து கத்துறான்? மச்சி, என்னடா அந்தரத்துல பறந்துகிட்டு போற? மச்சி, ஓடிடுடா, ஓடிடு. ஓடணுமா? எவன்டா அவன் அடிச்சது?
குருநாதா, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? ஏண்டா அன்னைக்கே வாங்கினது பத்தலையா? ஐயோ, என்ன விட்டுடுங்க. விட்டுருங்கண்ணே. ஓயாம பட்டுக்கிட்டே இருந்தாலும் திருந்த மாட்டேங்கிறீங்களடா. ம்? திருந்துவியா? திருந்துவியா? ஐயா அம்மா, ஐயா அம்மா. இதுக்கப்புறம் எங்க வழியில வந்தீங்க, குருநாதா, உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எங்களை விட்டுருங்க. போங்கடா எந்திரிச்சு. ஏண்டா அறிவு கட்டவனே, வெளியே கூட்டிட்டு போனா சீக்கிரம் கூட்டிட்டு வரணும்னு தெரியாது? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. நான் வரலைன்னா நேரம் என்ன ஆயிருந்திருக்கும். அதான் என் ஃப்ரெண்டு நீ இருக்கே இல்ல காப்பாத்துறதுக்கு. சரியான நேரத்துக்கு வந்துட மாட்ட. அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கேன். சாரிடா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த கார் ரிப்பேர் ஆனா ஒரு ஃபோன் பண்ணி சொல்றது இல்ல, நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. 2 பேர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். சரி, மழையில 2 பேர் நல்லா நனைஞ்சிட்டீங்க. வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். காரை காலையில மெக்கானிக் எடுத்துட்டு வர சொல்றேன். சரிடா. பல்ல காட்டாத, உனக்கு இருக்கு வீட்டுக்கு போய். வந்துருவாங்கம்மா, நீ போய் தூங்கு. அவங்க வந்தது நான் எழுப்புறேன். என்ன பாட்டி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் யாரும் வரல? கூப்பிட போன இவரையும் காணோம். அம்மாடி வந்துருவாங்கம்மா, நீ பயப்படாத. நீ இப்படி வந்து உக்காரு. மழை வேற ரொம்ப வருதா, அதான் இந்த மலைக்குள்ள போய் எங்கிட்டு போய் தேட போறாரு இவரு. ரொம்ப மழை வரனால எங்கேயாச்சும் ஓரமா ஒதுங்கிருப்பாங்கம்மா. கொஞ்சம் கம்மியாகவும் வருவாங்க, கவலைப்படாத. இப்படி உட்காரு, வா. ராதா, என்னடி இப்படி நனைஞ்சு போயிருக்க? ஏன் இவ்வளோ நேரம், என்னாச்சு? விக்கியும் ரவி எங்க? வாராங்கடி. விஜி, என்னாச்சு? ஏன் இவ இப்படி அழுதுட்டே ஓடுறா? அவங்கள அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க பாட்டி. விக்கியனா என்னாச்சு? பேராண்டி என்னடா ஆச்சு? என்ன மண்டபுற ரத்தமா இருக்கு? வா இப்படி வந்து உட்காரு. எனக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. என்ன அது? மண்டபுற ரத்தமா வழுகுது. ஒண்ணும் இல்லன்னு சொல்ற. இங்க வா, இங்க வந்து உட்காரு. ரவி எங்க? ஐயோ, பிள்ளைக்கு இப்படி ரத்தம் போகுதே, நான் என்ன பண்ணுவேன்? ராதா, அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனுங்களை இன்னும் 4 போடு போட்டுக்கணும். டேய் கத்தாதடா. எதுக்குடா இப்படி கத்துற? வீட்டுல உள்ள எல்லாரும் எந்திரிக்கணுமா? ஆமா, என்னடா ஆச்சு இவனுக்கு? ஏன்டா மண்டையில அடிபட்டிருக்கு? நீ ஏன்டா இவ்வளவு கோவமா வந்துட்டு இருக்க? பாட்டி, நம்ம ராதாவை கடத்தி வச்சிருந்தானுங்களே 2 பேரு, அவனுங்க தான் மறுபடியும் வந்து விக்கிக்கிட்டையும் விஜிக்கிட்டையும் வம்பிழுத்துருக்கானுங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவனுங்க தான் அடிச்சிட்டானுங்க. நான் கரெக்டான நேரத்துக்கு போகலைன்னா இந்நேரம் அங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. என்னடா சொல்ற? அவனுங்க 2 பேரா? விஜிக்கு என்னடாச்சு? அவன் நல்லா தானே இருக்கா? அழுத்துட்டே ஓடுனா. விஜயை தான் பாட்டி தூக்கிட்டு போக பார்த்தானுங்க, அதுக்குள்ளேயும் நான் வந்துட்டேன். அட கடவுளே, ச்சே, இதுக்கு தாண்டா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து தொலைங்கன்னு சொல்றது. ஏண்டா அறிவு கட்டவனே, போனேல்ல, போனா சீக்கிரம் வர முடியுதானே? என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடியே சுத்துறது? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வேணா கூட்டிட்டு சுத்துங்க. நாங்க சுத்தணும், அதை நீ பார்த்த. பார்க்கலனாலும் தெரியுதே. அட போ பாட்டி, நீ வேற கடுப்பை கலப்பிக்கிட்டு இருக்க. ஆமா, கடுப்பை கலப்புறாங்க. சரி இரு, கட்டுப்பட்டு விடுறேன். வீட்டுல யாராச்சும் கேட்டா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டு, அங்க விழுந்துட்டு, இங்க விழுந்துட்டேன்னு சொல்லி தொலை. இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லாத. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி அபசகனம் கொபசகனம்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால வாயை மூடிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய்யி, சரியா? காதலே